வாதம் பிரதிவாதத்தில் பிரதமரை ஒரு அடி அடிச்சுதான் ரத்தம் வந்து என்ன இருக்கும், வேர்ல்டு முழுக்க பெயர் கட்டி பேர் வந்திருக்குமே. அதைத்தான் தவிர்த்தார் ஓம் பிர்லா. ஜோதிமணி, சுதா போன்ற எம்பிக்கள் ஏன் பிரதமருடைய இருக்கைக்கு அருகே போய் நிற்க வேண்டும்? 4:45 5 மணிக்கு பிரதமர் வருகிறார் என்று தெரியும். அதை தவிர மகாராஷ்டிரா எம்பி வர்ஷா கேக்வாட் போன்ற பல எம்பிக்களுடன் சேர்ந்து இதை ஒன்று திரட்டி ஒரு பெரிய பேனர் வச்சிருந்தாங்க. ஒரு 4 அடிக்கு 3 அடி ஒரு பெரிய பேனர். அந்த போட்டோலாம் நீங்க பார்க்கணுங்க விக்ரம். தமிழகத்தினுடைய 8 கோடி மக்கள் நரேந்திர மோடி மீது தாக்கல் அடிப்பதற்காகத்தானா ஜோதிமணி சுதாவையும் தேர்ந்தெடுத்தார்கள்? ஏற்கனவே தமிழகத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ் காந்தியை கொலை செய்த ஒரு தமிழ்நாட்டில் இருந்தது என்ற ஒரு அவப்பெயர் இருந்தது. இந்திரா காந்தி அம்மையாரை காவலாளியே கொலை செய்தார். அதே மாதிரி ஒரு எம்பி பிரதமர் நரேந்திர மோடி தாக்குதலுக்கு ஈடுபட்டு அதற்கு மீனாக பாஜக எம்பிக்கள் ஜோதிமணி அடிக்க வர இது ஒரு கலவரமாக்க நினைத்தாரோ என்ன என்று தான் உளவுத்துறை ரிப்போர்ட்டும் சில பாஜக எம்பிக்களும் சில மத்திய மந்திரிகளும் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் தெரிவித்த பிறகு 4ஆம் தேதி இந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டது. இல்லை என்றால் பிரதமர் கண்டிப்பாக அவருக்கு இரத்த காயம் ஏற்பட்டிருக்கும், அடிதடி நடந்திருக்கும். அந்த இளவிலே அவ்வளவு துரோகம் செய்தது தமிழக மக்களுக்கு தவிர இந்திய மக்களுக்கு. இந்த 2 தமிழ் பெண்மணிகளை கூட 8 அந்நிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு துக்க செய்தியை சபாநாயகர் அறிவித்தார். இந்த சபாநாயகர் அறிவித்தது 5ஆம் தேதி அறிவித்தார். ஆனால் 4ஆம் தேதி இரவே தமிழக மக்களுக்கு நான் இளையபாரதம் விக்ரம் மூலமாக சொல்லிக் கொள்வது, மனோஜ் திவாரி என்று சொல்லக்கூடிய ஈஸ்ட் டெல்லி எம்பி இந்த ஜோதிமணியை நகற்ற பார்த்தார். அஸ்வினி வைஷ்ணவ் மந்திரி பிரதமருடைய இருக்கைக்கு நடுவே இருந்தார். அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்து விட்டது. ஆனால் மனோஜ் திவாரி சொன்னது என்ன என்று கேட்டால், எந்த வேகத்தில் இவர்கள் வந்தார்களோ பிரதமர் உள்ளே வருவதை தடுத்தார்கள் என்று சொன்னார். பிரதமர் தன்னுடைய ஆபீஸ்ல இருந்து இந்த லோக்சபா அந்த சேம்பருக்கு ஒரு 200 அடி டிஸ்டன்ஸ். பிரதமர் வருவதற்கு முன்னதாக எஸ்பிஜி, அதை தவிர எல் முருகன் போன்றவெல்லாம் கூட வருவாங்க. அவங்கெல்லாம் தயாரா பாதி தூரம் வந்துட்டாங்க. ஆனால் இதையெல்லாம் செய்தது வேண்டுமென்றே ஒரு ஒரு நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டு ஏன் இது மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு முயற்சி செய்தார் ஜோதிமணி. ஒருவேளை மாணிக் தாக்கூரை சஸ்பெண்ட் செய்த மாதிரி ஜோதிமணி அவர்களையும் வழக்கு போடலாமா அல்லது எஃப்ஐஆர் போடலாமா என்றெல்லாம் யோசித்தாலும் கூட நாடாளுமன்றத்தில் உள்ளே நடந்த சம்பவம் இது. சபாநாயகர் தான் அதற்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எடுக்க வேண்டும். அதனால ஏன் அவர் வாய மூடிட்டு இருக்காரு? இன்னும் 24 மணி நேரம் ஆன பிறகு கூட. தவிர எஸ்பிஜி என்பது பிரதமரை பாதுகாப்பதற்கு, சிஐஎஸ்எஃப் என்று பாராளுமன்றத்தை பாதுகாப்பதற்கு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்றது உளவுத்துறை. எல்லாத்தையும் விட்டுட்டு நாடாளுமன்றத்துக்கு உள்ள வந்தீங்கன்னா போலீஸ்காரர் வர முடியாது விக்ரம். நீங்க அடித்தடி நடந்தா யார் தடுப்பாங்க வந்து? அதை தவிர இந்த பேனர் வச்சிருந்தாங்களே, ஒரு கட்டை இருக்குது, கோபத்தில் வாதம் பிரதிவாதத்தில் பிரதமரை ஒரு அடி அடிச்சுதான் ரத்தம் வந்து என்ன இருக்கும், வேர்ல்டு முழுக்க பெயர் கட்டி பேர் வந்திருக்குமே. அதைத்தான் தவிர்த்தார் ஓம் பிர்லா. இதற்கு மேல் நான் சொல்ல தயாராக இல்லை. பல சம்பவங்கள் டெல்லி பத்திரிகையாளருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதை தேர்தல் சமயத்தில் மதுரைக்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக இது பற்றி விவரமாக பேசினாலும் பேசுவார் என்று தான் எதிர்பார்க்கிறேன். காரணம், இது பிரதமரை தாக்குவதற்காகத்தான் செய்யப்பட்ட சதி. அதைத்தான் பிரதமர் சொல்லுகிறார், என்னுடைய சவக்குழியை தோண்ட ஆரம்பித்தது காங்கிரஸ் என்று. ஒன்னு சொல்லுங்க, ராஜ்யசபால எங்க பேச விட்டாங்க பிரைம் மினிஸ்டர்? லோக்சபால ஏன் சார் பேச விடல? தமிழக பத்திரிகையாளர்கள், குறிப்பாக நான் நேற்று புதிய தலைமுறை என்னுடன் தொடர்பு கொண்டார்கள். அப்போது தராசு ஷியாம் என்பவர் சொன்னார்,
ஓம் பிர்லா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. இவருக்கு என்னங்க தெரியும்? 45 வருஷம் நான் பாராளுமன்றத்தை கவர் பண்ணிருக்கேங்க. தராசு ஷியாமுக்கு என்னங்க தெரியும்? எப்படிங்க அவங்க ஜோதிமணி வந்து அடிக்கிறதுக்கு பார்த்தாரா தராசு ஷியாமு? தெரியுமா அவருக்கு பேக்ரவுண்டு? என்னவோ சென்னையில் உட்காந்து கதை அடிக்கிறாங்க கேஸ் மாஸ்டர். தவறு. தமிழக செய்தியாளர்களுக்கு புரிதல் வேண்டும், தமிழக ஊடகங்களுக்கும் புரிதல் வேண்டும். புதிய தலைமுறையும் சரி, தினத்தந்தி, நியூஸ் 18, நியூஸ் 7 போடுறது தமிழகத்திற்கு 8 கோடி மக்களுக்கு ஜோதிமணியை விட இந்த தமிழக ஊடகங்கள் தான் துரோகம் செய்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், தராசு ஷியாம் சொல்றாரு, அவர் என்ன பத்திரிக்காரு, எங்க இருந்தாலும் இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணட்டும், பட் ஹி கேனாட் கமெண்ட் ஆன் டெல்லி. 45 வருஷம் இருந்தேன் சார், அந்த பாராளுமன்ற விதி தெரிஞ்சவன் சார் நான். ஓம் பிர்லா செய்து தவறு, அவருக்கு எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? இவர் உட்காந்து ஊதி விடலாமா? இவரு சபாநாயகர் அப்பாவை சொல்றதுக்கு இந்த ஷாம்க்கு துப்பு இல்லை, இவரு ஓம் பிர்லா சொல்றாரு. வெளிநடப்பு செய்வதற்கு முன்னாடி பிரதமர் ஒழிக ராகுல் காந்தியை பேச விடு, ராகுல் காந்தியை பேச விடு என்று சொன்னார். அதற்குத்தான் சிபி ராதாகிருஷ்ணன் தலைவர், சபாநாயகர், அவைத் தலைவர் சொல்லிவிட்டாரு. அது வேற ஹவுஸ்ல நடந்த விஷயம். அது ராகுல் காந்தி சொன்னது லோக்சபா நடந்தது, அங்க நடப்பது இங்கு. லோக்சபா ரூல் தனி, ராஜ்யசபா ரூல் தனி. இவங்க சொல்றாங்க ரெண்டு ஒண்ணு சேர்ந்தா பார்லிமெண்ட். அப்ப சரி, அப்ப ஏன் நீங்க வெளிநடப்பு செய்றீங்க? ராகுல் காந்தி உள்ள இருந்து கலெக்ட் பண்றாரு, அதுக்கு யார் ஒண்ணு இல்லையா ஹவுஸ்? ஆக மொத்தம் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய அரசாங்கத்தினுடைய சாதனைகளையும், எப்படி தான் ஏழ்மையாளர்களை எல்லாம் முன் கொண்டு வந்தோம் என்றெல்லாம் வர்ணித்தார். பேசி முடிக்கும் சமயத்தில் எனக்கு சவக்குழி தோண்டுவதாக ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறார். அதாவது என்று அந்த சம்பவம் நடந்ததோ, சர்தார் பிட்டு என்று சொல்லக்கூடிய மத்திய மந்திரியை துரோகி என்று சொன்னார், தேச துரோகி என்று.